ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி மத்தியானம் தான் வீடியோ எடுத்தேன். நாங்கள் இன்றைக்கி ஏரியாவுக்கு போயிருந்தோம். காலையிலேயே கொஞ்சம் மைண்ட் அப்செட், ஏன்னா என்னோடய ப்ரிண்டர் கொஞ்சம் மக்கர் பண்ணிகிட்டே இருந்துச்சு, ப்ரிண்ட்டு கொடுக்கையில். அப்புறம் ஓரளவு கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு மத்தியானம் கொஞ்சம் ஒரு ஏரியா நேற்றே சொல்லியிருந்தாங்க, பென்ஷன் போடணும் அவங்களுக்கு, கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணி கொடுங்கன்ற மாதிரி நேற்றே சொல்லியிருந்தாங்க. நேற்று வேறு ஏரியா போனதுனால, லேட்டாக போனதுனால நேற்று போக முடியல. அதனால் இன்றைக்கி தான் அங்கே நான் போயிருந்தேன். போயிட்டு அவங்களுக்கு முடிச்சல. அவங்களோட தோட்டம் தான் இது. அங்கே தான் நான் வீடியோவே எடுத்தேன். ஆஃபீஸில் கூட இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கல. நான் ஏரியா போன இடத்துல தான் வீடியோவே எடுத்திருந்தேன். அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் டாக்குமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு, அப்புறம் வேறு இன்றைக்கி ஈவினிங் இங்கே லோக்கலில் ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தேன். அங்கேயும் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ஆஃபீஸில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும்தான் எடுத்திருப்பேன், லாங் வீடியோ ஷூட் பண்ணல. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன மெசேஜ் உங்களுக்கு அப்படின்னா, பெண்களுக்கு எப்போவுமே தைரியம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ஆண்கள் கூட ஒரு சில விஷயங்களில் வந்து கம்பீரமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஒரு சில விஷயங்களில் வந்து அவங்களால தாங்கிக்க முடியாது. ஆனால் பெண்கள் வந்து பாருங்கள், எல்லா விஷயத்துலையுமே வந்து ரொம்ப மனதைரியத்தோடு இருப்போம் நம்ம. அதுக்காக ஆம்பளைங்களுக்கு தைரியம் இல்லைன்னு நான் சொல்லலை, மனதைரியத்தை பற்றி நான் பேசிகிட்ருக்கேன். அந்த மனதைரியம் வந்து நமக்கு வந்து அவங்கள விட நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ஆம்பளைங்களாவது வெளியில் போயிட்டு வேலைக்கு போயிட்டு எல்லாம் ஓரளவு அவங்களுக்கு அந்தளவுக்கு பிரச்சனை தெரியாது. ஆனால் நம்ம தான் வந்து வரவு செலவுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க விடுங்க பார்த்துக்கலாம், சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு நமக்கு மனதைரியத்தை வந்து கடவுள் அதிகமாகவே கொடுத்துருக்குறாரு. கண்டிப்பாக தைரியமாக இருக்கணும். பெண்களுக்கு வந்து எப்போவுமே தைரியம் ரொம்பவே முக்கியம். நம்ம தைரியத்தை இழந்துட்டோம்னா நம்ம நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம ஒழுங்காக கவனிச்சிக்க முடியாது. ஏன்னா நம்ம கரெக்டாக இருந்தால் தானே அவங்களையும் நம்ம கரெக்டாக வச்சுக்க முடியும். நம்மளே தைரியத்தை இழந்துட்டோம்னா அவங்கள எதிர்ப்பு பண்ண முடியுமா? அதனால் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் தயவுசெய்து யாரும் மனதைரியத்தை மட்டும் இழந்துடாதீங்க. மனதைரியத்தை இழந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்து வந்து உடம்பு வந்து அதுவும் தைரியம் இல்லாத மாதிரி போயிடும். நம்ம எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, எந்த வேலை பார்த்தாலும் சரி, எங்கே போனாலுமே தைரியமாக பேசவும் கற்றுக்கணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அவங்க அது சொல்லுவாங்க, இவங்க இது சொல்லுவாங்கன்னு பயந்துக்கிட்டு நம்ம ஓடி ஒளியெல்லாம் கூடாது. ஓடி ஒளிஞ்சோம்னா அதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறது, கோலைன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து மனசை வந்து கல்லாக்கிக்கிட்டு, இன்றைக்கி வந்து நமக்கு துரோகம் பண்ணாலும் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.